இன்றைக்கி என்னென்னா சில பேர் இருக்காங்க சொந்தக்காரங்கன்னு பேரில் பொறாமை பிடிச்சவங்களாம் இருக்காங்க. சின்னதாக நம்ம 11 மாதம் குட்டி குட்டியாக ஏதோ சீட்டு கட்டி நகை வாங்கினா அதுக்கு என்னெல்லாம் பேசுகிறாங்க, முடியவே இல்லை. அப்பா எப்படி தான் இப்படியெல்லாம் இருக்காங்களோ பாருங்கள். நான் ஒரு சின்ன நகை வாங்கினதுக்கு யாரோ வாங்கி கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் 11 மாதம் சீட்டு கட்டி தான் அந்த நகை வாங்கினோம். அது சின்னது, ஒரு 2 கிராமில் வாங்கினதுக்கு. எப்படி பொறாமை பிடிச்சவங்களா இருக்காங்கன்னு பாருங்கள். எல்லா சொந்தக்காரங்களையும் சொல்ல, சில பேரை மட்டும்தான் சொல்கிறேன் நான். எது எடுத்தாலும் நாங்கள் என்ன இதுவா, எல்லாம் அவங்கவுங்களுக்கு தான் அவங்கவுங்க கஷ்டம் தெரியும். அடுத்தவங்களுக்கு வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. சரியா? அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறக்கு என்னெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அடுத்தவங்க நல்லா பார்த்துட்டு நல்லா பேசுவாங்க. ஆனால் அது அவங்கவுங்களுக்கு தான் கஷ்டம் புரியும். நம்ம உழைச்சி சம்பாதிச்சு ஒரு குட்டி நகை வாங்கினாங்க கூட இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் சொந்தக்காரங்களும் அப்படி தானா? நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இன்றைக்கி கத்திரிக்காய் காரக்குழம்பு, கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் போட்டு பொரியல், நெய், தயிர். இது எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.